இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, மேக்ஸ்ல ஒரு ரெண்டு நம்பர் இல்ல ரெண்டு வேரியபிள், ரெண்டு ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணி யார் பெருசு யார் சின்னது இல்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டிஸ்ல இருக்க மேஜரான சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னா கிரேட்டர் தென், அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட பெரிய நம்பர் அப்படின்னு குறிக்கிறதுக்காக யூஸ் பண்றது இது கிரேட்டர் தென். இது லெஸ் தென், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட சின்ன நம்பர் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றது இது லெஸ் தென். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு நம்பரும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற நம்பர் ஈக்குவல். இது வந்து பாத்துட்டீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து கிரேட்டர் சிம்பிள், ஈக்குவல்ல பாதி மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட பெரிய நம்பராகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ரெண்டுமே பாசிபிள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட சின்ன நம்பராகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா மட்டும் தான் இருக்கும், இது வந்து பெருசா மட்டும் தான் இருக்கும். இது ஈக்குவலாகவும் இருக்கலாம் பெருசாவும் இருக்கலாம், இது ஈக்குவலாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம். இது வந்து பாத்துட்டீங்கன்னா நாட் ஈக்குவல், அதாவது ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். ஸோ இது 6 மேஜர் சிம்பிள். இந்த சிம்பிள்ஸை வச்சு வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்ணலாம், அந்த ரெண்டு நம்பர்ஸ் எப்படி வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 greater than 2, அதாவது இந்த சிம்பிள்ல ஓப்பனா இருக்க சைடு வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய நம்பர் இருக்கும், க்ளோஸ்டா இருக்க சைடு வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன நம்பர் இருக்கும். அப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்? 4 is greater than 2, 2 is less than 4. இது ரெண்டுமே சேம் தான். 4 2-ஐ விட பெருசு, 2 4-ஐ விட சின்னது. ஸோ எந்த சைடு நம்பர் எந்த நம்பர் போடுறாங்கிறது இங்க விஷயம். சின்ன சைடு இந்த நம்பர் போட்டிருக்கேன், பெரிய சைடு இந்த நம்பர் போட்டிருக்கேன். இதுலயே வந்து பாத்துட்டீங்கன்னா 5 is also greater than 2 தான், 1 is also less than 4 தான். எந்த சைடு எந்த நம்பர் போடுறோம் எப்படி ரீட் பண்றோங்கிறது தான். இது வந்து பாத்துட்டீங்கன்னா 2 is equal to 2, 2 ஈக்குவல் தான். ஒரு ரெண்டு வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது பார்க்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அந்த சைடு இருக்க நம்பர்ஸை விட இந்த நம்பர் ஒன்னு ஈக்குவலா இருக்கணும் இல்லைன்னா கம்மியா இருக்கணும். இப்போ இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 3 4 5 6ன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல 3யும் இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ இந்த வேல்யூ 3யும் ஈக்குவல்னு சொல்லலாம். 4 5 6-ஐ விட 3 வந்து சின்ன நம்பர்னு சொல்லலாம். இப்போ 3 is less than or equal to 3 4 5 6. 3க்கு ஈக்குவலாகவும் இருக்கும், 4 5 6-ஐ விட 3 சின்னதாகவும் இருக்கும். அதுதான் கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல 2 greater than or equal to சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருக்க நம்பர்ஸை விட 2 பெரிய நம்பராகவும் இருக்கணும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 is equal to 2 தான், 2 greater than 1 தான், 2 greater than -4 தான். -4நாலும் நம்ம ஆல்ரெடி நம்பர் லைன்ல பார்த்துருக்கோம். -4நாலுமே நெகட்டிவ் நம்பர்னா 0-ஓட கம்மியான வேல்யூஸ். அப்போ -2 -4 1 2 இவங்களெல்லாம் விட 2ங்கிறது பெரிய நம்பர். இங்க 2வும் இருக்கனால 2க்கும் 2வும் ஈக்குவலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 is not equal to 4, 2வும் 4ம் ஈக்குவல் கிடையாது. இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம்? கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென், greater than or equal to, less than or equal to, unequal. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு, அது எப்படி ரீட் பண்றோங்கிறத பார்த்தோம். இதே வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நம்பர்ஸ் இல்லைன்னா சிம்பிள்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சிம்பிள்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A is greater than B, அதாவது ஏங்கிறது B-ஐ விட பெருசு. அது எப்படி எழுதலாம்? A is greater than B இல்லையா? ரெண்டாவது A is less than B, ஏங்கிறது B-ஐ விட சின்னது. சின்னதுன்னா ஷார்ப்பா இருக்கிறது வரணும், கிரேட்டர்னா ஓப்பனா இருக்கிறது வரணும். A is not greater than B, அதாவது A வந்து B-ஐ விட பெருசு கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ A is not greater than B. அப்போ கிரேட்டர் இல்லைன்னா வேற என்ன இருக்கலாம்? லெஸரா இருக்கலாம், ஈக்குவலாவும் இருக்கலாம் இல்லையா? பெருசா தான் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்ப அதை விட ஈக்குவலாவும் இருக்கலாம் இல்ல லெஸராவும் இருக்கலாம். அப்ப அதை எப்படி எழுதலாம்? A is less than or equal to B. பெருசா தான் இருக்கக்கூடாது, பட் ஈக்குவலாவும் இருக்கலாம் இல்ல கம்மியாவும் இருக்கலாம். A is not less than B, அப்போ A வந்து B-ஐ விட சின்னது கிடையாது அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? A வந்து B-ஐ விட பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம். A is greater than or equal to B. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாட் லெஸ் தென் அப்படின்னா லெஸ் தென் கிடையாது, ஆனா ஈக்குவலாவும் இருக்கலாம் கிரேட்டராகவும் இருக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இன்னும் வேற மாதிரி சொல்லலாம். இப்போ A is not greater than B-க்கு பதிலா A is less than or equal to B-ன்னு டேட்டாவும் கொடுக்கலாம்.
இல்ல எய்தர் ஆர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம். ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏங்கிறது பிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் லெஸராகவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாட் லெஸ் தென் பின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம். ஒன்று பெருசாகவும் இருக்கலாம் இல்ல ஈக்குவலாகவும் இருக்கலாம். எய்தர் ஆர் அப்படின்னா இது இல்லைன்னா இது அப்படின்னு அர்த்தம். ஸோ எய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா எய்தர் பெருசாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நெய்தர் நாட் இருக்கும், அது இப்ப பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. இப்போ எய்தர் ஆர் அப்படின்னு என்ன பார்த்தோம்? இது இல்லைன்னா இது. இப்போ ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர் அப்படின்னா ஒன்னு கிரேட்டரா இருக்கலாம் இல்லைன்னா லெஸ்ஸரா இருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்றோம். இந்த நெய்தர் நாட் அப்படின்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை. எய்தர் ஆர்னா இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். நெய்தர் நாட்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போ ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர், கிரேட்டரும் இல்லை நாட் ஈக்குவல், அதாவது ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர் நாட் ஈக்குவல், கிரேட்டரும் இல்லை ஈக்குவலும் இல்லை பிக்கு. அப்ப என்ன எழுதலாம்? ஏ இஸ் லெஸ் தென் பி. ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர் நாட் ஈக்குவல், கிரேட்டரும் இல்லை ஈக்குவலும் இல்லை, அப்போ லெஸ் தென் பி. இங்க பாருங்க, ஏ இஸ் நெய்தர் லெஸ்ஸர் நாட் ஈக்குவல் அப்படின்னா ஏ வந்து லெஸ்ஸராகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை பிக்கு. அப்ப என்ன வரும்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இந்த மூணு சிம்பிள் ஏதோ ஒரு சிம்பிள் தான் வரும். ஒன்னு கிரேட்டர் இல்ல லெஸ்ஸர் இல்ல ஈக்குவல் இல்ல இது கம்பைன்டு, வேற எந்த சிம்பிளும் இருக்காது. அப்போ லெஸ்ஸரும் இல்ல ஈக்குவலும் இல்லைன்னா கண்டிப்பா பெரிய நம்பர் தான். இங்க பாருங்க, ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர் நாட் லெஸ்ஸர் தென் பி, அதாவது ஏ வந்து பியை விட பெருசும் இல்லை சின்னதும் இல்லைன்றாங்க. அப்ப இது ரெண்டும் இல்லைன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? ஈக்குவல் டு பி. ஸோ நெய்தர் நார்னா என்ன? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. எய்தர் ஆர்னா அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, லெஸ் தென் பி, ஈக்குவல் டு பி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இது 5 டைம் பார்த்தோம். அது போக இந்த 3 இது பார்த்துருக்கோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட பெருசு, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட சின்னது, இல்ல ஈக்குவல், இல்ல ஈக்குவலாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம், இதெல்லாம் நம்பர் லைன்ல இருக்க நம்பர்ஸை வச்சு நம்ம படிக்கலாம். அப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். இப்போ நம்பர்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்பர் லைன்னா நடு 0 இருக்கும், அந்த சைடு 1 2 3 4 பாசிட்டிவ்ல இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? எக்ஸ் வந்து 4 விட அதிகமா இருக்கலாம். எக்ஸ்ங்கிறது ஒரு அன்னோன் நம்பர், அது என்ன நம்பரா வேணா இருக்கலாம். அப்போ இதுதான் பர்டிகுலர் ஒரு நம்பர் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4, அது 4 விட பெருசா இருக்குப்பா, அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்போ 4 இங்க இருக்கு, 4 விட பெரிய நம்பர்ஸ் எந்த சைடு இருக்கு? அந்த சைடு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4, அதாவது 4க்கு மேல இருக்க நம்பர்ஸ். அப்போ இந்த இடத்துல 4 வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு டவுட் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல கிரேட்டர் தென் 4 தான் சொல்லியிருக்காங்க, 4 விட பெரிய நம்பர்ஸ். அப்ப 5ல இருந்து தான் வரும். அப்ப ஏன் நான் 4ல இருந்து போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க 4க்கு அப்புறம் 4.1 இருக்கு, 4.2, 4.3, 4.5. இந்த 4க்கும் 5னுடைய நிறைய டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிரேட்டர் தென் எக்ஸ் தான். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் 4ன்னா அந்த 4.1ல இருந்தே எல்லாம் கிரேட்டர் தான். ஸோ அதனால தான் நான் 4ல இருந்தே போட்டிருக்கேன். அப்போ இந்த டவுட்டுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கிள் போட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் நாட் இன்க்ளூடட், அதாவது அந்த நம்பரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதே சர்க்கிள் வச்சு ஷேட் பண்ணாங்கன்னா இன்க்ளூடட், அதாவது அந்த நம்பரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இந்த லைனுக்கு பதில 4ல இருந்து இப்படி போட்டுக்கலாம், அதாவது 4 கிரவுண்ட் போட்டு இப்படி ஆரோ போட்டுக்கலாம், அதாவது 4 நாட் இன்க்ளூடட் பட் கிரேட்டர் தென் 4 அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது லெஸ் தென் 3, எக்ஸ் வந்து என்ன நம்பர்னு தெரியாது, ஆனா அது 3 விட சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. 3 விட சின்ன நம்பர்னா 2 1 0 -1, இது எல்லாமே 3 விட சின்ன நம்பர் தான். அப்போ 3 லெஸ் தென் 3னா போட்டு ஆரோ மார்க். 3ல இருந்து கம்மியான நம்பர், பட் 3 நாட் இன்க்ளூடட், இது நாட் ஈக்குவல் டு 3. ஸோ 3 நாட் இன்க்ளூடட் பட் லெஸ் தென் 3 நம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ லெஸ் தென் 3னா 3 இல்லாம அதுக்கு கம்மியா இருக்க நம்பர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, அதாவது இந்த இடத்துல 2 இருக்கு,
2க்கு ஈக்குவலாகவும் இருக்கும் கிரேட்டராகவும் இருக்கும்ன்றாங்க. அப்போ இந்த இடத்துல 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கு. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2, 2 விட அதிகமாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும்ன்றாங்க. அப்போ டாட் வச்சு ஷேட் பண்ணி ஏரோ மார்க். ஸோ டாட் வச்சு ஷேடோ பண்ணி ஏரோ மார்க். ஸோ 2வும் இன்க்ளூட் ஆகும், 2லேருந்து இருக்கிற அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதான் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2னா ஈக்குவலாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும். 2 3 4 5 எல்லாம் இதுக்கு ஆன்சர். அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது இங்க இருக்கு 1 ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென். அப்போ 1 0 -1 -2 இது எல்லாமே இதுக்கு ஆன்சர். எக்ஸ் வந்து 1ஆகவும் இருக்கலாம் அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ எக்ஸ் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்க்கிள் பண்ணி என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணா 1ம் இருக்குன்னு அர்த்தம். அங்கிருந்து ஏரோ மார்க். ஸோ 1ம் இருக்கு அதுக்கு கம்மியான நம்பர்ஸும் இருக்கு. இப்போ இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரேட்டர் தென் அப்படின்னா நாட் இன்க்ளூடட் இல்லாம அதுக்கு அந்த சைட் போற நம்பர்ஸ் அந்த சைடு ஏரோ மார்க் போடணும். இதே நாட் இன்க்ளூடட் லெஸ் தென் அப்படின்னா ஈக்குவல் இன்க்ளூட் பண்ணாம லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் போடணும். இதே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருது அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி லெஸ் தெனா இன்க்ளூட் பண்ணி லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி ரைட் சைடு ஏரோ மார்க். ஏன்னா அந்த சைடு தான் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது, இந்த சைடு தான் வேல்யூ கம்மியாகுது. இப்போ கண்டினியூஸா போகுது, இதுக்கு ஒரு லிமிட் இல்லையா அப்படின்னா அதுக்கு தான் காம்பவுண்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸுங்கிற ஒரு நம்பர் 2 விட அதிகமா இருக்கலாம், 4 விட கம்மியா இருக்கலாம். அதாவது இது பேர் காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டி. அதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஒரு செவர் கட்டிடுறோம், இதை தாண்டி நீ போகக்கூடாது அதை தாண்டி போகக்கூடாதுன்னு காம்பவுண்ட் கட்டிடுறோம். அது பேர் தான் காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. எக்ஸ் இந்த சைடு இருக்கா, ஓப்பனா இருக்க சைடு இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2, சின்ன சைடு இருக்கு 4 லெஸ் தென் 4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். அதாவது நம்பர் லைன்ல இந்த இடத்துல வந்து 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா எக்ஸுங்கிறது 2 விட அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது 2 விட அதிகமா இருக்கும். நாட் இன்க்ளூடட் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ 2 விட அதிகமா இருக்கும், 4 விட கம்மியா இருக்கும். அப்போ இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்போ இங்கேயும் நாட் இன்க்ளூடட் இங்கேயும் நாட் இன்க்ளூடட், பட் இன் பிட்வீன் த நம்பர்ஸ் ஆர் எக்ஸ். ஸோ அது வந்து 2.5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 3.5 இருக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிட்வீன் 2 to 4. இப்போ இதே இடத்துல 2 less than or equal to x less than or equal to 5 or less than or equal to x is greater than or equal to 2, x is less than 5 இப்படி இருக்கு அப்படின்னா x வந்து 2 விட பெருசு ஈக்குவல் 5 விட சின்னது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், 2க்கு ஈக்குவலாகவும் இருக்கு, அப்போ 2வையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு எது வரைக்கும் போகணும், 5 வரைக்கும் போகணும். இந்த இடத்துல 5 வந்து நாட் இன்க்ளூடட். அப்போ இந்த இடத்துல நான் ஷேட் பண்ணி 5 வரைக்கும் எடுத்துட்டு போய் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்க்ளூடிங் 2 நாட் இன்க்ளூடிங் 5 என்னென்ன 2 3 4 4.9 வரைக்கும் வரும், பட் 5 வராது. ஸோ இது பேர் காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டி. காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டினா ஒரு காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு நம்பருக்கு 2 காம்பவுண்ட், இந்த எண்டுக்கு ஒன்று இந்த எண்டுக்கு ஒன்று. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இன்இக்வாலிட்டியில் என்ன பார்த்துருக்கோம், ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென், அப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அதுதான் என்ன, அதை நம்பர் லைன்ல எப்படி மென்ஷன் பண்ணுங்கிறத பார்த்தோம். காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்இக்வாலிட்டிஸ் வச்சு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதோடைய ஆன்சர், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து எக்ஸ் பிளஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் என்ன நம்பர்னு தெரியாது, அந்த நம்பரையும் 3யும் ஆட் பண்ணோம்னா வர ஆன்சர் 5 விட பெருசா இருக்கணுங்கிற கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம், நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன ஆகும், 1 போட்டானா என்ன ஆன்சர் வரும், 1 + 3 = 4 வரும். 4 5 விட பெருசா கிடையாது, அப்போ 1 வந்து ஆன்சர் கிடையாது. நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன வரும், 2 + 3 = 5. அப்போ 5ம் 5ம் ஈக்குவலா தான் இருக்குமே தவிர 5 வந்து 5 விட கிரேட்டர் கிடையாது. அப்போ 2வும் ஆன்சர் கிடையாது. நான் 3 சப்ஸ்டியூட் பண்றேன், 3 + 3 = 6. அப்போ 6 is greater than 5. நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3. 3 மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணனா 4 + 3 = 7. அப்போ 7 is greater than 5. அப்போ 4 பாசிபிள் இருக்கு, 5 போட்டா 8 வரும், 5ம் பாசிபிள் இருக்கு, 6 7 8
எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லலாம், ஆர் கிரேட்டர் தென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதே ஈக்குவல் டு இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கான். 1 போட்டால் என்ன வரும், 1 + 3 is 4 இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 7. ஸோ 2 போட்டேன் அப்படின்னா 2 + 3 5, 5ம் வராது. 3 போட்டேன்னா 3 + 3 is 6, அதுவும் இல்லை. 4 போட்டேன்னா 4 + 3 is 7, 7 is equal to 7. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 4ம் ஓகே தான். 4 போட்டேன்னா 7 வந்துருச்சு. 5 போட்டேன்னா 8, அப்போ 5, 6, 8 இது எல்லாமே வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 4ன்னு சொல்லலாம், இல்லை கிரேட்டர் தென் 3ன்னு சொல்லலாம். அப்போ இது ஒவ்வொரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு என்னன்னா அது பேர் டிரான்ஸ்போஷன் சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவல்ட்டுக்கோ இல்லை லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென்க்கோ இந்த பக்கம் ஒரு நம்பர் ஒரு டிவிஷனோ மல்டிபிகேஷனோ அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருக்குன்னா அந்த சைடு போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஷன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அதுதான் டிரான்ஸ்போஷன்னா என்ன, இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சிம்பிள்ஸ்க்கு இந்த சைடு இருக்கிற அடிஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் எல்லாம் அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு அந்த டிரான்ஸ்போஷனா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நாளைக்கு வீடியோ. ஸோ மறக்காம பாருங்க. போர்ட் மாஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி டிரான்ஸ்போஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு பிளேஸ். ஸோ என்னன்னா இந்த சைடு ஒரு நம்பர் இருக்கும், இப்போ 2 × x இருக்கும். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், இதே 2x + 5 இருக்கு, அப்போ அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ மறக்காம நாளைக்கு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் சொல்றேன். அந்த வீடியோல டிரான்ஸ்போஷனா என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்றதுக்கு போவோம். அப்போ அந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ்லாம் வச்சு நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன், அதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸை ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.